வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதை நாளொரு கதையில் இன்று நாம் கேட்க இருப்பது கதை எண் 27, படுமுட்டாள். சொல்பவர் எஸ் தண்டபாணி, பொள்ளாச்சி. பதறாத காரியம் சிதறாது. இந்த முதுமொழியின் மீது அபரிதமான நம்பிக்கை வைத்திருந்த ஒரு அமைச்சரை நீங்கள் இப்போது காணப்போகிறீர்கள். சேர மன்னன் செங்கோற் பொரியனின் ஆட்சிக்குட்பட்ட ஒரு சிற்றரசன் மன்னன் வேங்கை ராஜன். அவனது அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர் தேவப்பட்டர். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் முழு கவனம் செலுத்தி அதை நுனி முதல் அடி வரை ஆராய்ந்து முழுமையாக அதை முடித்த பின்னரே அடுத்த பணியை மேற்கொள்ளக்கூடியவர் தேவப்பட்டர். அதுவே அவரது பலமும் பலவீனமும். ஒரு முறை அந்த அரசனிடம் ஒரு வழக்கு தீர்ப்புக்காக வந்தது. வழக்கை கொடுத்தவரிடம் அரசன் வழக்கு தொடர்பாக சில கேள்விகளை கேட்டான். கிடைக்கப்பெற்ற பதில்கள் சம்பந்தமின்றி படுமுட்டாள்தனமாக இருந்தன. அரசனுக்கோ கடும் கோபம். இதனால் வழக்கின் தீர்ப்பு தொடுத்தவருக்கு எதிராக அமைந்தது. இந்த சம்பவம் மன்னனின் நினைவில் இருந்து அகலவே இல்லை. அமைச்சர் தேவப்பட்டரை அழைத்தான் மன்னன். அமைச்சரே, பார்த்தீரா, இந்த வழக்கை தொடுத்தவன் படுமுட்டாளாக இருக்கிறான். இவனை விட முட்டாள் இந்த உலகத்தில் எவனும் இருக்க முடியாது என்று நினைக்கிறேன். நீர் என்ன நினைக்கிறீர்? மன்னா, எதையும் தீர விசாரிக்காமல் தீர்மானிக்க முடியாது. அப்படியா? இவனை விட முட்டாள்? ஏன் இந்த உலகத்திலேயே படுமுட்டாளான ஒருவனை நீர் எனக்கு அடையாளம் காட்ட முடியுமா? மன்னா, தாங்கள் ஆணையிட்டால் என்னால் அதிக ஆதாரபூர்வமாக காட்ட முடியும். ஆனால் அதற்கு சில கால அவகாசம் தேவை. நீர் வேண்டிய கால அவகாசத்தை எடுத்துக்கொள்ளும். உலகின் படுமுட்டாளை அடையாளம் காட்டினால் போதும். அரசனிடம் வழிச்செலவிற்கு தேவையான பொற்காசுகளையும் ஒரு மூட்டை நிறைய ஓலை சுவடிகளையும் குறிப்புகளை எழுதி வைத்து கொள்ளத்தான் எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல நாளில் அமைச்சர் தேவப்பட்டர் புறப்பட்டார். ஊராக சென்றார். நாடுகளையும் கடந்தார். ஆங்காங்க விசாரித்தார். முட்டாள்கள் பற்றிய குறிப்புகளை ஓலைகளில் எழுதி கொண்டார். ஓலைகள் தான் நிரம்பி வந்தன. ஆனால் அமைச்சர் திருப்தி அடையவில்லை. செய்வன திருந்தச் செய்ய வேண்டுமே. அத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் பதறாமல் நிதானமாகவே செய்வது அவரது பிறவி குணமாயிற்று. வருடங்கள் உருண்டன. அமைச்சர் உலகின் பல பாகங்களில் தங்கி ஆய்ந்து ஓலைகளை நிரப்பிக்கொண்டே இருந்தார். அவருக்கு வேறு எந்த சிந்தனையும் இல்லை. ஒரு நாட்டில் இவர் இப்பணியில் ஈடுபட்டிருந்த போது அவர் நாட்டு மன்னன் உடல் நலிந்து மரணப்படுக்கையில் இருப்பதாக செய்து வந்தது. அமைச்சர் நாடு திரும்பினார். அரண்மனை அடைந்தார். தன் முன் நின்ற ஒரு முதியவரை அந்த வாயில் காப்பான் கண்டான். உடல் தளர்ந்து முகம் ஒடுங்கி பல்லெல்லாம் விழுந்து சிறு கூன் போட்டு கையில் ஒரு பெரிய ஓலைச்சுவடி கட்டுடன் நின்ற அந்த முதியவரை அவன் அரண்மனைக்குள் விட மறுத்தான். அவரை அவனால் அடையாளம் காண இயலவில்லை. 1 2 24 ஆண்டுகள் கழிந்தது. தன் முன் நின்ற அமைச்சரை அவனால் எப்படி நினைவில் வைத்திருக்க முடியும்? தன் விரலில் அணிந்திருந்த முத்திரை மோதிய அமைச்சர் அவரிடம் காட்டியதுதான் அவன் உள்ளே அனுமதித்தான். அரசனிடம் அனுமதி பெற்ற பின் அமைச்சர் உள்ளே அரசனின் அறைக்குள் அனுமதிக்கப்பட்டார். படுக்கையில் விழுந்து கிடந்த மன்னன் மிகவும் மெலிந்து உருமாறி இருந்தான். மெல்ல கண் திறந்த மன்னன் அமைச்சரை நோக்கி ஒரு சிறு புன்னகை உதித்தான். என்ன அமைச்சரே, போன காரியம் என்ன ஆயிற்று? மன்னா, இன்னும் சில நாடுகள் தான் செல்ல வேண்டியுள்ளன. அதையும் முடித்தவுடன் தங்களுக்கு உரிய பதிலை கண்டிப்பாக சமர்ப்பித்து விடுவேன். அந்த நிலையிலும் மன்னன் முகத்தில் ஒரு பெரிய சிரிப்பு உதிர்ந்தது. அமைச்சரே, நீர் 24 ஆண்டுகள் இப்படி உலகை சுற்றி இன்னும் கண்டுபிடிக்காததை நான் இங்கிருந்தவரை கண்டுபிடித்து விட்டேன். உப்பு சப்பில்லாத ஒரு விஷயத்திற்காக ஏறக்குறைய 1/4 நூற்றாண்டு காலத்தை வீணடித்து விட்ட உம்மை போன்ற ஒரு அமைச்சரை நியமித்து கொண்ட நான் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய முட்டாள். இதை சொல்லி முடித்ததும் மன்னனின் உயிர் பிரிந்தது. ஆக ஒரு அமைச்சர் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கான உதாரணம் இந்த அமைச்சர். ஒரு பணியில் ஈடுபட்டால் அதில் ஈடுபாடு அவசியம்தான். ஆனால் அதற்காக ஒரு பைசா பெறாத ஒரு காரியத்திற்காக பொன்னான காலத்தை வீணடிக்கலாமா? 17 வயதில் 12ஆம் வகுப்பை முடிப்பது முறை. ஆனால் அதையே 71 வயதில் முடிப்பதால் என்ன பலன்? அதற்கு பதிலாக வேறு எதையாவது சாதித்திருக்கலாமே. பல முறை தோல்வியை கண்டும் திரும்ப முயற்சித்து மின்சார பல்பை கண்டுபிடித்தது தாமஸ் ஆல்வா எடிசனின் சாதனை. இன்றும் அவரை நினைவு கொள்ள செய்வது அவரது சாதனை தான். இதற்காக அவர் செலவழித்த காலம் விரயமல்ல. எனவே எதையும் ஒரே அளவுகோலாக பயன்படுத்தி அளக்கக்கூடாது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு காரியத்திற்காக காலத்தை செலவிடுவது என்பதற்கும் ஒரு காரியம் நிறைவேற்றுவதற்காக காத்திருத்தல் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. முன்னது நம் கையில் உள்ளது, ஆனால் பின்னது நம் கைகளில் இல்லை.
பின்னதற்கு உதாரணமாக நீங்கள் பத்திரிகைகள் மற்றும் தொலைக்காட்சிகள் வாயிலாக அறிந்து கொண்ட ஒரு ருசிகரமான சம்பவத்தை கூறலாம். இது ஒரு பழைய காலம். உலகின் மிக உயரமான மனிதர் 56 வயது வரை காத்திருந்து தனது வயதில் சரிபாதியான 28 வயது இளம்பெண்ணை திருமணம் செய்து கொண்டதுதான். அதுவரை அவரது உயரமே அவரது திருமணத்திற்கு தடையாக இருந்துள்ளது. தற்போது அதே உயரம்தான் ஒரு இளம்பெண்ணை அவருக்கு மனைவியாக்கி இருக்கிறது. இந்த வகையான காத்திருப்பு மற்றும் அதன் பலன் நம் கைகளில் இல்லை அல்லவா? எனவே ஒரு காரியத்தை முடிக்க எடுத்துக்கொள்ளும் காலம், ஒரு காரியத்திற்காக நாம் காத்திருக்கும் காலம் ஆகிய இரண்டையும் குழப்பிக் கொள்ளாமல் நாம் ஈடுபடும் காரியங்களின் தன்மை மற்றும் அதனால் ஏற்படும் பலன்களை பகுத்துணர்ந்து பருவத்தை பயிர் செய்வோம். மீண்டும் நாளை வேறொரு கதையுடன் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.